வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க. இட்லி, தோசை, ரைஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரே ஒரு சாம்பார் போதும். நம்ம 2த்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு, அதில் துவரம் பருப்பு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இன்றைக்கி நான் காய் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த 3 காய் தான் யூஸ் பண்ணி இந்த சாம்பார் வைக்கிறேன். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் இந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மாங்காய் சேர்க்க போகிறோம். மாங்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி 2த்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி எண்ணெய் சேர்க்கணும் தாளிக்கும் போது. அதனால் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம செய்கிற குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் மட்டும் இல்லை, பொதுவாகவே. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள். இது நம்ம வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள். இதோட ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறமா இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காய் வேகிறதுக்கு மட்டும். ஏன்னா அடுத்து நம்ம பருப்பு சேர்ப்போம், அப்புறம் புளி தண்ணி சேர்ப்போம். ஸோ ரொம்ப அதிகமாகிடும். அதனால் காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கொஞ்சம் நல்லா கொதி வந்தனும். இந்த நம்ம போட்ட கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவே சேர்த்துக்கோங்க. மாங்காய் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது. மாங்காய் சீக்கிரம் கரைஞ்சிடும். அதனால நீங்கள் முதல்ல சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிட்டு ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் மாங்காய் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ரொம்ப கம்மி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தா போதும். அந்த புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த கரண்டி வச்சு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் வேகாத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, இந்த குழம்புல இந்த பருப்பை இதை சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு இந்த காயோடு சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த கேப்பில் இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது திருப்பி நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த புளியோட வாசனை எல்லாம் போடும். இந்த புளி வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு தாளித்து சேர்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம் 1/2 ஸ்பூன். சீரகம் பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்து பெருங்காயம்
பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு அது இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். பெருங்காயம் கண்டிப்பாக சேருங்க. நீங்கள் பருப்பு சேர்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கேஸ், அதனால தான் பருப்பு வந்து கேஸ் சில பேருக்கு ஒத்துக்காது, வயிறு உப்பும். அதனால் பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றும் செய்யாது. பெருங்காயம் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு போய் சாம்பாரில் கொட்டியாச்சு. இதில் கடைசியாக கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் கொத்தமல்லி இலை போடல. கொத்தமல்லி இலை சேர்த்திங்கன்னா அதில் வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.